அப்படிப்பட்ட ஆச்சரியங்களை உள்ளடக்கிய இந்த நாளில் 9 நாள் திருவிழா, அந்த 9 நாள் திருவிழாவும் இந்த மக்களுடைய ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நான் பிறந்த ஊருக்கு போகிறேன் என்கிற போதும், என் சொந்த உறவுகளை பார்க்க போகிறேன் என்கிற போதும், அந்த உறவுகளுடைய உரசல் 1000 இருந்தாலும் கூட உறவுகளுடைய நட்பையும் உறவுகளையும் பேணக்கூடிய பாரம்பரியம் தமிழரின் பாரம்பரியம், இந்த மக்களுடைய பாரம்பரியம். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தின் சொந்தங்களே, உங்களை வணங்குகிற போது மண்ணை வணங்குகிறேன், உங்கள் காலடி வணங்குகிறேன். நல்லதொரு கோயிலை கட்டி இருக்கிறீர்கள். கோயில் இருக்கின்ற கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். நாம் குடியிருந்ததால் கோயில் வந்தது, கோயில் வந்ததால் சொக்காய் வந்தால், சொக்காய் வந்ததால் சொக்கன் வந்தார், சொக்கன் வந்ததால் வானும் மண்ணும் இன்றைக்கு நமது வசப்பட்டு இருக்கிறது. மருத்துவத்தில் வெற்றி, காவல்துறையில் வெற்றி, இன்னும் இன்னும் உங்கள் மடியில் இருக்கிற பிள்ளைகள் உயர்ந்தோங்க இருக்கிறார்கள். இந்த தரையில் இருக்கும் பிள்ளைகள் உயர்ந்தோங்க இருக்கிறார்கள். கருவில் ஜெனிக்கும் பிள்ளைகளுக்கும் தெய்வீகத்தை புகட்டுங்கள். அன்றைக்கு மகாபாரதத்தில் சொல்லுகிற போது கூட அவர்கள் கருவில் இருக்கிற குழந்தைக்கும் உன்னதமான கருத்துக்களை, தத்துவங்களை, ஞானத்தை, தர்மத்தை போதியுங்கள் என்று சொன்னார்கள். சிந்தித்து செயலாற்றுங்கள் என்று கிருஷ்ணர் உபதேசம் செய்திருக்கிறார். இந்த வெளிச்சங்கள் எல்லாம் நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், வானை பார்க்கிற போது நட்சத்திரங்கள் மின்னுகிறது, வான வீதியிலே நிலவு வந்து செல்லும், விடியல் வந்தால் சூரியன் வந்து செல்லும். இந்த மின்னொளி என்பது தெய்வீகம் கண் சிமிட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. வாழுங்கள் வாழுங்கள், வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், வாழுகிற போதும் வாழ்த்திக் கொண்டே இருப்போம், வாழ்த்திக் கொண்டிருப்பதால் சிறந்தோங்கி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொல்லி சாலை இலுப்பை குளம் என் போன்ற தொண்டர்களுக்கு ஒரு மேடையை கொடுத்து வள்ளி திருமணத்தினுடைய உற்சாகத்தை, வள்ளியாக யார் வந்திருக்கிறார் என்றும், தெய்வாலையாக யார் வந்திருக்கிறார் என்றும், முருகனாக யார் இருக்க போகிறார் என்றும் ஆர்வத்தோடு உங்கள் கண்கள் காத்திருக்கிறது. விடிய பங்களிப்பு செய்த 2ஆம் பரிசளித்த திரு சின்னமருது அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு சின்னமருது அவர்கள் மேடைக்கு வந்து மரியாதையை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கிறோம். தங்களது உதவிக்கும் வா வா கூடிய வா. முதல் பரிசு திரு கே உச்சிமாலிங்கம் சித்தப்பா அவர்கள். அவர்களையும் இந்த கிராமம் பெருமைப்படுத்த விரும்புகிறது. 2வது பரிசு கொடுத்த திரு சின்னமருது அவர்களை கௌரவிக்கிற கிராமத்தில் சார்பாக பெருமைப்படுகிறோம். 3வது பரிசளித்த திரு கே ராமநாதன் பெரியப்பா அவர்களின் மகன் திரு முருகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 3ஆம் பரிசளித்த திரு முருகேசன் அண்ணன் அவர்கள் மேடைக்கு வந்து கௌரவத்தினை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கிறோம். 4ஆம் பரிசளித்த திரு அழகுராஜா முருகேசன் அவர்கள் மேடைக்கு வந்து மரியாதையினை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி திரு அழகுராஜா முருகேசன் அவர்களுக்கு. 5ஆம் பரிசளித்த திரு கிருஷ்ணவேணி முத்துக்குமார், திருமதி கிருஷ்ணவேணி முத்துக்குமார் அவர்களின் சார்பாகவோ திரு அழகுராஜா முருகேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். 5ஆம் பரிசளித்து கௌரவப்படுத்திய திருமதி கிருஷ்ணவேணி முத்துக்குமார் அவர்கள், உணவு மற்றும் தண்ணீர் பரிசளித்த திரு குமரேச பாண்டியன் போஸ் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ பால் எத்தனை நாளும் பரவாயில்ல, நான் கிரிக்கெட் பால் எவ்வளோ வேணுமோ நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன திரு குமார் சித்தப்பா அவர்களையும் மேடைக்கு அழைத்து கௌரவப்படுத்துவதில் கிராமம் பெருமைப்படுகிறது. குமரேச பாண்டியன் போஸ் அவர்களும் திரு குமார் சித்தப்பா அவர்களும் மேடைக்கு வந்த திரு குமரேச பாண்டியன் போஸ் அவர்களின் சார்பாக அவர்களது தம்பி அருமை மைத்துனர் செல்வபாண்டியன் அவர்கள் கௌரவத்தினை பெற்றுச் செல்கிறார். திரு குமார் சித்தப்பா அவர்கள், குமார் சித்தப்பா ரப்பர் பந்து உபயம், அதன் போக கிரிக்கெட் போட்டியில தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்த அண்ணன் முருகையா அவர்கள் மேடைக்கு வந்து கௌரவத்தினை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் முருகையா அவர்கள் எங்க இருக்கீங்களா? நன்றி. கிரிக்கெட் போட்டி நடத்த உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிராமத்தின் சார்பாகவும் கிராம இளைஞர்களின் சார்பாகவும் கிராம மக்கள் சபையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து தங்களின் பேராதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
குப்பைக்குளம் ஆர் அழகர் கங்காதேவி அவர்கள் ரூபாய் 500 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். மச்சா அவர்களுக்கும் தங்கச்சி கங்கா அவர்களுக்கும் நன்றி அண்ணா. மருதூர் வண்டிய பாடலை பாடிய ஹார்மோனிய கலையரசு செய்யாமங்கலம் முத்துக்குமார் அவர்களுக்கு சாலையில் குளத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் சோமசுந்தரம் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். எனக்கு அன்பளிப்பளித்து நல்ல உள்ளத்திற்கு எனது சார்பாகவும் எங்களது கலை அன்பர்களின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். நிற்காதற்கு தக என்ற திருவள்ளுவர் பொருளுக்கிணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இளமை தாய்மார்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலாரசிய பெருமக்களுக்கும் இந்த நாடகத்துக்கு முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது சாலை இழுப்பகுளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற சுத்துவட்டார நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் கூட்டம் அருமையான கூட்டம் சிவஞானா. ஆமா, வரிசையா நாடகம் நடந்தாலும் நம்மளுக்கு கூட்டத்தை பாத்தியா? ஆமா, இந்த தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு சீல்டு படித்த மாணவர்களை ஊக்குவிக்கும் அளவிற்கு அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த சீல்டையும் மரியாதையும் அணிவித்த நமது சாலை இழுப்பகுளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் நாடகத்திற்கு ஆரம்பிப்புக்கு முன்னாடி அருமையாக பேசி செய்கின்ற என்று சொல்லி இந்த முருகன் வள்ளி இந்த வள்ளி திருமண நாடகத்தை சாராம்சத்தை அருமையாக பேசிய எனது அன்பு அண்ணன் அவர்களுக்கும் எங்கே உட்கார்ந்திருக்காரு ஓரமா உட்கார்ந்திருக்காரா அன்பு அண்ணன் அவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அன்னை மீனாட்சி ரூபத்தில் வந்திருக்கின்ற எனதமை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னீர் சேர்த்து கீழம் பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த சாலை இழுப்புகளும் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் சொல்லி இந்த நாடகத்திற்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற முருகன் காவல்துறையிலே 2 காவல்துறை என்னென்ன முதல் இடம் ஸ்காட்லாந்து, 2வது இடம் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை. ஈப்புகாத இடத்துல கூட தமிழ்நாட்டு காவல்துறை புகுந்து கொண்டிருக்கிறது. இந்த காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நாடகத்துக்கு ஒளிபெருக்கி பிடித்தால் அமைக்க சொல்லி அருமையான ஒளிபெருக்கியா அழகு இனியாண்டா இனியாதையா. ஆமா, சன் டிவில இனியாண்டு ஒரு சீரியல் போடுறேன் மாப்பிள்ள.
ஆமா, அந்த ஞாபகம் வந்துருச்சு. இனியா ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற எனது அன்பு மாப்பிள்ளைமார்கள் தம்பிமார்களுக்கும் காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேடக்கூடிய விவசாயி இல்லாட்ட உலகமே கிடையாது. இன்னைக்கு ஒரு அரசாங்க அதிகாரி கைகுளுற 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறாங்கன்னா யார் காரணம்? விவசாயி தான். இந்த நாடக நடிகர்கள் சாலை இழுப்பவளத்துல காலையில கை நிறைய சம்பளம் வாங்குறோம்னா யார் காரணம்? யாரு? விவசாயி தான். இந்திய நாட்டின் முதுகெலும்பே விவசாயி தான். நீங்க எல்லாம் சேத்துல காலை வச்சாதான் நாங்க போய் காலையில சோத்துல கைய வைக்க முடியும். இல்லாட்ட அப்ப காரணம் என்ன? இந்திய நாட்டின் முதுகெலும்பே இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் இந்த முட்டிக்கால் கட்டாத மாவுண்ண மண்டைய நல்லா சம்மன கூட்டு உட்கார்றான். இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் அதற்கு முன்னதாக அருமையாக கும்மி பாட்டு பாடி நன்றி 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 ஜெய்கின் ஜெய்கின் கும்மி பாட்டு பாடி ஒயிலாட்டம் ஆடிய அன்பு கும்மி பாட்டு வாத்தியார் அவர்களுக்கும் ஒயிலாட்ட வாத்தியார் அவர்களுக்கும் கும்மி அடிச்ச எனது அன்பு தாய்மார்களுக்கு இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் கும்மியே அடிக்க தெரியல. கும்மி எப்படி அந்த காலத்துல அடிப்பாங்கயா? ஆமா, சாலை இழுப்போடத்துல மைக்கில் சொல்லுவாங்க. எப்படி எங்க இருந்தாலும் எனது அன்பு ஆத்தா கருப்பாய் ஆத்தா கும்மி கொட்ட வரவும் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணே முருகண்ணே அந்த ஆத்தா கருப்பாய் ஆத்தா எப்படி தெரியுமா? எப்படி அந்த கோடம்பாக்க சேலையை இடுப்புல கட்டி அந்த கொசுவத்தை பின்னாடி வச்சு காலில் தண்டைய போட்டு மூஞ்சில மஞ்சளை பூசி அப்படி குங்குமம் போட்ட 50 வயசு அளவுக்கு நெத்தியில வச்சு கும்மி பாட்டு பாட போன உடனே புருஷனுக்கு குச்சி கொடுக்காது. இவருக்கு இந்த எப்பொழுது 70 வயசு இருக்கு. நம்ம கொண்டாட்டி பாட போறாண்டு இந்த ஆளு 32 பல்லு இருக்காது. ஒரு சுருட்டை வாங்கி அடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி பாடுறத எப்படி ரசிக்க தெரியுமா? எப்படி அந்த கிளவி அப்படி பாடுவியா? நடுவுல இருந்து எப்படி பாடு? தங்க தங்க நல்லாதி தன்னானே தங்க தங்க நல்லாதி தன்னானே தங்க நல்லாதி தன்னானே பப்பப்பான நதன்னி நன்னானே அடிகாரு கோலத பாருங்க மக்காரு கதறி கோலத பாருங்க அடிகாரு கோலத பாருங்க மக்காரு கதறி கோலத பாருங்க கல்குல இருக்கிற கல்குல சாமிக்கு கண்ணாடி முன்னல பாருங்க அடி கருப்பு நெறிக்கு கல்குல சாமிக்கு கண்ணாடி முன்னல பாருங்க தங்க நல்லாதி தன்னானே தங்க நல்லாதி ஊரே செழிக்குமியா. மாதம் மும்மாரி மழை பெஞ்சிச்சு. இதுல என்ன ஒண்ணு முருகனே, இந்த 2 பாட்டுக்கு இந்த அப்பத்தா பாடிடும், 3வது பாட்டுக்கு இந்த சாப்டத்துல இறங்கிடும். 3வது பாட்டு எப்படி பாடு தெரியுமா? எப்படி? இந்த பிள்ளைய பூரா சுத்தி அடிக்குங்க. அந்த கலவி அகனையே படுத்துரும். காலையில மாட்டு வண்டியில ஏத்திட்டு போவாங்க ஊசி ஓட. இந்த கலவனுக்கு சுருட்டும் முடிஞ்சிடும். எப்படி இருந்துச்சியா? நகைச்சுவை அரசு சம்பகுளம் ஏ சண்முகராசா பப்புன் காமிக் அவர்களுக்கு தேனிசை தென்றல் செய்யாமங்கலம் முத்துக்குமார் ஹார்மோனியம் அவர்களுக்கு சாலை இருப்பவளம் கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி எஸ் நாங்கூர் ஓவி சிவஞானம் மிருதங்கம் டோலஸ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. கைதட்டினா நம்ம உடம்புக்கு நல்லது. அதிரடி மன்னன் பரமப்பட்டி எஸ்பி முருகன் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அதிரடி மன்னன் திருவாதவூர் எஸ்பிஎஸ் தினேஷ்குமார் சீந்த கோரிக்குளம் அன்பு தம்பி எம்பிகே மருது அவர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நகைச்சுவை அரசு சம்பகுளம் ஏ சண்முகராசா பப்புன் காமிக் அவர்களுக்கு எங்க ஊரு ராஜா தங்கமான ராஜா எங்க ஊரு
தோன்றின் புகழோடு தோன்றுக அகத்திலார் தோன்றலில் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நமது இனியா ஒளிபெருக்கையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் இன்னும் ஒரு துண்டு ஒரு மாலை எடுத்துட்டு வாங்க. யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காருல அன்பு தம்பி வேலைக்கு வாயா பாண்டி. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது தமிழ் கலாச்சாரம் அன்பு தம்பி பாண்டி யூடியூப்பை சேர்ந்த அன்பு தம்பி பாண்டி அவர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். எனது அன்பண்ணன் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் ஆமா தானாபதி பிள்ளையாக வேடமேற்று நடித்து இன்னைக்கு அத்தனை ஆலயங்களில் பூசை செய்து கொண்டிருக்கின்ற நீங்களும் பாண்டியலான ஒயிலாட்ட பாட்டு சவந்து வந்துச்சே. எனது அன்பு நண்பர்களுக்கும் மற்றபடி எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சக நடிகர்கள் யார் வந்திருந்தாலும் அத்துணை உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது அன்பு ஆசிரியர் பெருந்தகை சி.கே. சந்திரன் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பளித்து அன்பு தம்பி சிவஞானம் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் நமது அன்பு அண்ணன் ஆசிரியர் பெருந்தகை சி.கே. சந்திரன் அவர்கள் சார்பிலும் சிவஞானம் அவர்கள் சார்பிலும் எங்கள் நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி நன்றி. மாலையிலே பாருங்க 2024 அன்பு அண்ணே சீல்டு கொடுக்கறதுல நல்லா பேசினாரு. பேச்ச நான் கேட்டுக்கிட்டே இந்த மேக்கப் போடையில இந்த 2024 எப்படி மாத்திட்டாங்க பாருங்க. செல்லு உலகத்துல இந்த மாலை கூட ஆம்பளை மாலை. நீங்க நினைப்பீங்க பூ மாலைன்னு, இது ஆம்பளை மாலை. ஆமா, இந்த ஆம்பளை மாலைன்னா குஞ்சு தொங்கும், பொம்பளை மாலைன்னா இப்படி மழுக்குன்னு இருக்கும். அதே மாதிரிதான் சோடாவுல கொண்டு வந்தேன். ஆம்பளை சோடாண்டா குண்டு உள்ள நடக்கும். அந்த காலத்துல நாடக நடிகருக்கு குண்டு சோடாதான் கொடுப்பாங்க, ஆம்பளை சோடா. இப்ப பூரா பொம்பளை சோடா. பொம்பளை சோடாண்டா மழுக்குன்னு இருக்கும். ஆமா, இதே மாதிரி இனியா மைக் செட்ல குழாய் கட்டுவாங்க பாருங்க. ஆம்பளை குழாயும் பொம்பளை குழாயும் இருக்கும். ஆம்பளை குழாயில உள்ள ஒண்ணு இப்படி சேன மாட்டி நீட்டிக்கிட்டு இருக்கும். பொம்பளை குழாயில மழுக்குன்னு இருக்கும். உலகமே வித்தியாசமா மேலச்சேரிக்களம் சின்னமருது சீன்தாளம் அவர்களுக்கு மேலச்சேரிக்களம் சோனை தற்சமயம் உளக்குடியில் இருக்கும் சோனை அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார். சரி சரி, கொடுக்கட்டும் கொடுக்கட்டும், 100 ரூபாய் கொடுக்கட்டும். சீசன் முடியுது. அன்பு தம்பி நமது லய சக்கரவர்த்தி நமது சொரிக்குளத்தை சேர்ந்த எம்பிகே சின்னமருது அவர்கள் சார்பிலே அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. அண்ணன் சொன்னது மாதிரி இந்த நாடகத்துல என்னை கோமாளியா போட்டுருக்காங்க. காரணம் என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும். சிரிக்க வச்சு மட்டும் போதுமா? சிரிக்கவும் வைக்கணும். அவன் தான் கோமாளி. ஆனா பிறர் மனசு நோக சிரிக்க வைப்பவே அவன் காமெடியன் கிடையாது. பிறர் மனசு விட்டு சிரிக்க வைக்கிறவன் அவன் காமெடியன். அதனால வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ட்டான். எந்த ஒரு மனிதன் சிரிக்கலையோ அந்த உடம்புல சுகர் வந்துடும். கண்டிப்பா அதான் உண்மை. ஏண்டா வயசு இருக்கிற வரைக்கும் பிகர் நம்மளை தேடி வரும். நல்லா கேட்டுக்கங்க, வயசு இருக்கிற வரைக்கும் பிகர் நம்மளை தேடி வரும். வயசு போயிடுச்சுன்னா சுகர் நம்மளை தேடி வந்துடும். தர்மாஸ்பத்திரியில நோட்டோட நிக்கணும். அப்ப என்ன செய்யணும்? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும் மாதிரி நல்லா சிரிங்க. சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிங்க. அதுக்காக நாரதர் வள்ளியை வந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டு போங்க. அந்த நேரத்துல பார்த்து இப்படி சிரிச்சா ஏர்வாடியில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிக்கணும், சிந்திக்க வேண்டிய நேரத்துல சிந்திக்கணும் சொல்லிக்கொண்டு எப்படி பரப்பிட்டு வரலே அண்ணன் சொன்ன மாதிரி சொக்காய் அந்த அம்மனை கும்பிட்டு அப்படி விபூதி எடுத்து பூசி அப்படி குங்குமப்பட்ட நெத்தியில வச்சு முருகனை பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷி கேட்கணும். யாரு பொண்டாட்டிய? அது பொண்டாட்டி. ஆமா, எப்படி கேட்கணும்? எப்படி ஏமா சாலையில் போறது நாடகமா? என்ன நாடகம்? வள்ளி நாடகமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா? ஆமா, ரைடு ஓவரா இருக்கு. ஆமா, ரைடு ஓவரா இருக்கு. யாரு சிஞ்சா? இப்படி உட்கார்த்த இடம் கிடைக்கலையா? உட்கார்த்த இப்படி பார்க்க வந்தாலும் நானும் பார்க்க வந்தாங்க. ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலேயே ஒரு மாதிரியா சொடக்கத்தோட. ஆமா, என்னமோ ரிக்கார்ட் டான்ஸ் பார்க்க போறது மாதிரி. ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாய்க்குட்டி வேற. நாய்க்குட்டி எதுக்குடா? நாய்க்குட்டி எந்த ஒரு நாடகம் பார்க்க வருது? ஆமா, அந்த மாவுள்ள மண்டைய வெளிக்கிருந்தா திங்கிறது. திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணி வச்சு ஜலத்தை இங்க வர்ற தலையில கொம்பு முளைச்சிருச்சு.
விழிச்சிட்டு கொண்டாடிட்டு கேக்குறது ஆஹா. ஏண்டி இல்லாயி என்னடி மூக்காயி நம்ம சாலையில போலத்துல நாடகமா நடக்குது கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துல இந்த இளவட்டங்களுக்கெல்லாம் டான்ஸுக்கார பிள்ளை அது யாரு அது யாரு? அடே அப்பா. லட்சுமி. லட்சுமி நாயி டேய், டேய். லட்சுமி ராய் ராயிடா. இந்த பிள்ளை வர தொட்டிக்கும் கை இப்படி நிக்கி ஆ. இந்த பிள்ளை வந்துட்டு போனோன்னு அதான்யா. இந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்கதாங்க கீட்டு டிபார்ட்மெண்ட் இந்த கால் ரெண்டு படுக்க வச்சுக்க முடியாது இந்த கால் ரெண்டு நீட்டி படுக்க போட்டு இந்த என்ன பார்த்தா தாய்மார்களுக்கு எல்லாம் மடியில உள்ள பிள்ளை 2:30 மணிக்கு மேல மெது மெதுண்டு தலையாணி மாதிரியா இருக்கும் அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு பூவா சுருண்டு தூங்குறதுக்குண்டே சில பேர் வருவாங்க ஆமா. சில ஊர்ல நாட ஆரம்பிச்சோன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காண்டி வருவாங்க ஆமா. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது அருமையான கிராமம் அருமையான எனது அன்பு அண்ணன் சொன்னது மாதிரி இங்கே நீட்டு எழுதி கோயம்புத்தூர்ல MBBS படித்து டாக்டராக பணிபுரிகின்ற எனது அன்பு தங்கச்சிக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம். அதே மாதிரி மின்சார வாரியத்தில் பணிபுரிகின்ற எனது அன்பு தம்பி அவர்களுக்கு வணக்கம். காவல்துறையில் பணிபுரிகின்ற எனது அன்பு தம்பி அவர்களுக்கும் நமது சாலை இழுப்புகளும் சார்பிலும் நமது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆகையினாலே எங்களது நாடகத்தை எவ்வாறு வந்து பார்க்க வேண்டும் ஒரு நாடக சிறப்பா இருக்கின்ற யார் காரணம் யார் காரணம்? உங்களை வச்சுட்டாங்க அம்மா. நாடக ஆசிரியர் நிலைக்குளம் புளியங்குளம் CK சந்திரன் அவர்களுக்கு முக்குளம் சிவனாண்டி பெயிண்டர் அவர்கள் 1000 பொற்காசுகள் வழங்கியுள்ளார்கள். அன்பு ஆசிரியர் பிறந்தகை அண்ணன் அவர்களுக்கு அன்பளிப்பளித்த பெயிண்டர் அண்ணன் அவர்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் அண்ணன் குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு நாடக சிறப்பா இருக்கணும்டா ரசிகர்களை வச்சுதான் நடிகர்கள் உங்களை வச்சுதான் நாங்க நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க 100 நாள் வேலை தான் பார்ப்போம் அதை பார்த்துக்கோங்க இதான் உண்மை. ஆகையினாலே எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும் எங்களுடைய பாட்டுக்கு உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க காதாலே பாட்டுகளை கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க காதாலே பேச்சுகளை கேட்டுடுங்க வளவலன்னு பேசினா வாய்க்கு கேடு வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா உடம்புக்கு கேடுங்க பப்புன்கார வந்தா சவச்சவன் இருக்காண்டு இருக்க கூடாது ஏன்னா 2024 2025 பிறகு கம்ப்யூட்டர் உலகம் கணினி உலகம் அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை இன்னைக்கு சாலை இழுப்புலத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் Facebook ஆமா என்னென்னமோ கேலரி என்னென்னமோ வந்துருச்சு நம்ம கூகுள் பேங்கிறேன் போன் பேங்கிறேன் நம்மளுக்கு தெரியாத இவன் போட்டு அமைக்கிட்டு கிடக்கான் அந்த மாதிரி அமைக்கிட்டு கிடக்கான் உடஞ்சு போச்சு இப்படி இருக்கிற உலகத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம்
உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரநாத சுவாமிகளின் நாடக கலைதான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு மலியாது என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள்? என்ன, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் சாலை இழுப்பகுளம் கிராமத்தில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ சொக்காயம்மன் முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. அன்புடைய நிகழும் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் சூத்திர மச்சம் சாரி ப்ரோ, துலக்கம் பூதி சுக்லபட்சம் 8ஆம் தேதி 24/9/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் முன்பாக அமர்ந்துள்ள மின்னொலி கலையரங்கில் சாலை இழுப்பகுளம் கிராமதாரர் திரு செந்திவேல் பிள்ளை அவர்கள், திரு குமரேசன் பிள்ளை அவர்கள் இவர்களது தலைமையிலும் நரிக்குடி திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள், திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள், சாலை இழுப்பகுளம் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் சாலை இழுப்பகுளம் கிராம பொதுமக்கள் சார்பாக தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணி என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி. நீங்க பார்க்காத வள்ளி திருமணம் கிடையாது, நீங்க பார்க்காத நடிகர் கிடையாது. எல்லா நடிகரையும் பார்த்திருப்பீங்க. ஆமா, இருந்தாலும் பேர்களை சொல்ல வேண்டியது இந்த கோமாளியின் கடமை. ஆமா, என்ன காரணம் என்றா சத்தியவான் சாவித்திரினா சத்தியவான் சாவித்திரி கதை மட்டும் நடக்கும். ஹரிச்சந்திர மயானோண்டா ஹரிச்சந்திர மயான கதை மட்டும் நடக்கும். பவளக்குடினா பவளக்குடி கதை மட்டும் நடக்கும். வீரபாண்டிய கட்டவன் வீரபாண்டிய கட்டவன் கதை மட்டும் நடக்கும். ஆனா அந்த வள்ளியரோட நாடகம் அத்தனை இதிகாசங்களையும் அத்தனை புராணங்களையும் நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் எடுத்து கூறக்கூடியதுதான் இந்த வள்ளியரோட நாடகம். அதனாலதான் பழமொழி ஒன்று சொன்னாங்க, சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. இந்த பழமொழி எல்லாரும் சொல்றாங்க, நான் சொல்லிடுறதா? எதுக்கு சொன்னாங்க? சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது. அந்த காலத்துல சாலை இழுப்பகுளத்துல நம்ம அப்பத்தா நம்ம தாத்தா காலத்துல வீட்டுல 3 இருக்கும். என்ன மூணு? சுக்கு, மிளகு, தித்திலிப்பு. திப்பிலி, திப்பிலி, சுக்கு, மிளகு, திப்பிலி. எல்லார் வீட்லயும் இந்த மருந்து இருக்கும். எதுக்கு தெரியுமா? காட்டுல வேலை பார்க்க போவாங்க, பெருசுக உழுதுட்டு வருவாங்க, வரப்பு வெட்டிட்டு வருவாங்க. வரப்பு வெட்டிட்டு வந்து உடம்புல சலதோஷம், காலு வலி, கை வலி வந்துருச்சுன்னு வைங்க, வீட்டுல உள்ள என்ன பெத்த தாயி மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. இந்த சுக்கு, மிளகு, திப்பிலிய நல்லா அம்மியில ஓட்டு கிருட்டு கிருட்டுன்னு அரைச்சு சுடு தண்ணியில ஓட்டு ஒரு டம்ளர்ல அப்படி ஒரு ஆத்தி கொடுத்து ஒரு டம்ளர் தண்ணிய அந்த சுக்கு, மிளகு, திப்பிலிய குடிச்சா நம்ம உடம்பு வலியும் விட்டுரும், நம்ம சலதோஷமும் போயிரும். அதத்தான் அன்னைக்கு பாக்கெட் போட்டு வித்தேன் 5 ஆள் அலுப்பு மருந்து. சுக்கு, மிளகு, திப்பிலிய எப்படி இந்த கால்வலி, கைவலி, சலதோஷம் போகுதோ அதே மாதிரி தமிழ் கடவுள் முருகப்பெருமான வணங்கினா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம சாலை இழுப்பகுளம் கிராமமும் நல்லா இருக்கும். அதனாலதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுங்க. இப்ப யாருங்க? அன்னைக்கு 3 சுக்கு, மிளகு, திப்பிலி இருந்துச்சு. இப்ப வீட்டு கதவை தரங்க 3 என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஆமா, சரக்கு, கப்பு, தண்ணி. இந்த 3 தான் இருக்கு. அன்னைக்கு வயக்காட்ட உழுதா போன வருஷம் புதைச்ச கொடிஞ்சி கிளம்புச்சு. ஆமா, இன்னைக்கு வயக்காட்ட உழுங்க என்ன கிளம்புது? காந்தி பாட்டில ஈஸ்வரன் துறை கப்பு தான் கிளம்பு. ஆமாடா, உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கியா? இப்படி இருக்கிற காலத்துல கண்டிப்பாக இந்த நாடகத்தை நாடக கண்ணோட்டத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு என்ன கருத்தையும் பொன்னகரமாக வழங்கக்கூடிய இந்த சாலை இலக்குப்புற கிராமத்தில் நடிக்கவிருக்க நடிகர் சிகாமணிகள், நடிப்பு கலைமகன், நடிப்பிசை வேந்தன், சங்கீத சாம்ராட், உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது விளாத்திகுளம் அருகாமையில் உள்ள பூதலப்புறம் மாநகர் 2 இடத்த MM முத்துமுருகன் அவர்கள் இவர்கள் இடையில் வேலும் வேறும் விருத்தராக தோன்றும் அன்பு பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகில வாணி, இசை குயில் தன் இனிய காரணத்தால் உங்கள் செவிகளை நாம் குளிர வைக்க வரும் புராணங்களை தெல்ல தெளிவா. இங்க ஒரு நாடகம் நடந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருங்கய்யா. தன் இனிய காரணத்தால் உங்கள் செவிகளை எல்லாம் குளிர வைக்க வரும் தமிழக ரசிகர் மனதில் நீங்க இடம்பெறக்கூடிய பெற்ற தாயினுடைய பாடலையும் தந்தையாருடைய பாடலையும் அழகாக பாடக்கூடிய நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மணவையை சேர்ந்த SR அம்சப்பிரியா அவர்கள் இவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார்.
பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இதிகாச சுடர், புராண புயல், உங்கள் ஐவா நட்சத்திரம், முருகனுக்கு வள்ளிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்தி ஆவேன் என்று ஒத்த காலில் ஆடை காப்பிட்டாரு. பிடிவாதமா இருக்காரியா, இப்பதான் சாணி இருக்காரு. உங்கள் ஐவா நட்சத்திரம் அன்பு மாப்பிள்ளை ஆவியூர் மாலை இரண்டடுத்த ஏ கார்த்திகேயன் அவர்கள் இவர்களுடைய நாரதராக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கைதட்டிய ஒரு உள்ளத்திற்கு நன்றி. மற்ற ஊரா பாகிஸ்தான்காரங்களா? நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாக கூடிய ஆறுமுடிய சக்கரவர்த்தி, ஆறுமுடிய பின்பாட்டு சக்கரவர்த்தி பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய மாப்பிள்ளை ஊர்ல திருவிழா ஆரம்பிச்சுட்டாங்க. என்னது இன்னைக்கு வட்டிச்சோறு. அம்மா என்னதா திருவிழா? என்னதுங்க திருவிழா ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் ஆசிரியர் பெருந்தகை வேண்டுகோளுக்கு என்னங்க நான் வந்தே தீர்வு என்று சொல்லி வந்திருக்காரு. ஆமா, வாங்குற சம்பளத்தை பூரா பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு பெட்டியில பேருதல் எழுத கூட காசு இல்லாம இருக்கான் பாருங்க. ஆமா, இப்படி ஒரு மனுஷனை உலகத்துல பார்த்தீங்களா? பேர் எழுதிருக்கா? சும்மா சொல்றாப்ல பேர் எழுதிருக்கா? பழைய மாத்தின என்ன பழக மாத்தினேன்? பேர் எழுதிருக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சிச்சுக்க. உங்கள் நட்சத்திரம் செய்யாமலத்தை சேர்ந்த பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை முத்துக்குமார் அவர்கள் இவர்களுடைய அறுபடியும் அனுப்பின்பார். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி ஓடுவது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி ஓடுவது போதும் ராஜா. நீ ஆட்சி வெள்ளம் போடுறது ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, காத்திருந்து பாரு ராஜா. அடிமைகள் உடம்பில் ரத்தம் எதற்கு, ஈரமற்றப்பட்ட போரைக்கு இன்னும் எதற்கு. அடிமைகள் உடம்பில் ரத்தம் எதற்கு, ஈரமற்றப்பட்ட போரைக்கு இன்னும் எதற்கு. உடுமையை கட்டி கட்டு பயம் எதற்கு, உடுமையை கட்டி கட்டு பயம் எதற்கு. நீ கொண்டு வந்ததென்னடா இசை முழுக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, இருவரும் காத்திருந்து பாரு ராஜா. இருவரும் காத்திருந்து பாரு ராஜா, இருவரும் காத்திருந்து பாரு ராஜா. பலே 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 பலே, அருமையான ஒரு பாடல். நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பதித்து வருகின்ற உங்கள் யுவ நட்சத்திரம் மறைந்த அன்பு அப்பா கல்விமலை கண்டெடுத்த கே சின்னசாமி அவர்களின் அன்பு சிறிய பிள்ளையுமாகிய நமது திருப்புவனம் அருகாமையில் உள்ள நாங்கூரை சேர்ந்த ஓவி சிவஞானம் அவர்கள் இவர்களுடைய மிருதங்கள் தொப்பி தான் தமையலா.
உங்கள் விமான நட்சத்திரம் அன்பண்ணன் நமது ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள பரம்பப்பட்டியை சேர்ந்த SP முருகன் அவர்கள் இவருடைய பலவாத்தியத்தை சேர்க்கிறார். அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக வழங்கக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் மறைந்த அன்பு அப்பா சொரிக்குளம் கண்டெடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் அவர் தான் பெரிய ராஜா. சொரிக்குளம் கண்டெடுத்த நடராஜன் அவர்களின் அன்பு தம்பி மகன் ஆகிய எனது அன்பு தம்பி சொரிக்குளத்தை சேர்ந்த MPK சின்னமருது அவர்கள் இவர்களுடைய சிச்சா. குத்திட்டு வைடா. மதுரை மார்க்கெட்ல ட்ரைசைக்கிள் அடிச்ச சரி பாபா 50 ரூபா வாங்குற அதுக்காவது உழைக்கணும். 5 நாளா எத்த ஆச்சிருப்பேன் இழுக்குது. நன்றி 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 எல்லாரும் பேரும் சொல்லியாச்சு. எனக்கு என்ன எல்லாமே எனக்கு போன் மூலமா வந்துடும். நம்ம எங்க வாத்தியார் மணி அந்த மூலமா எல்லாம் வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக என் பேரை சொல்ல போறேன். வாத்தியார என் பேரை சொல்ல போறேன். அடவுடன் பேசாதடா. மகாவிஷ்ணு கோமாளி அவதாரம் எடுத்தவர் மகாவிஷ்ணு சிச்சுக்க நல்லா பாடுறா. 2 பேரும் ஆளை மாத்திக்கிறோம். நாட்டிய ஒய்யாரி நடன சிங்காரி நாட்டிய தாரகை சின்னஞ்சிறு சிட்டு செம்பவள மொட்டு உங்கள் நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரையை சேர்ந்த லட்சுமி அவர்கள் லட்சுமி ராய் அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் காமி அடிய நடிகமா பல்லாக்கிகளில் புழு அடிச்சுட்டு போக வேண்டியது. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச வேண்டாம். ஷோரூம் போட்டு கட்டி பிடிக்க விட்டு சம்பளமும் கொடுக்கறது மாதிரி உங்களை பக்க முடியுமா? நன்றி நன்றி நன்றி. ஏண்டா பெண் என்றால் பேய் மரகம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
பெண்களுக்கு சொல்றேன், வெளிநாடு போறவங்க ஆம்பளை, காட்டுக்கு வேலைக்கு போறவங்க ஆம்பளை, பெண்கள் இந்நாட்டின் கண்கள். தாய்க்கு பின்னாடி தாரம். ஒரு வீட்டுல அம்மா இறந்துட்டா என்ன போயிரும் தெரியுமா முருகனே? அறுசுவை உணவு போயிரும். மனைவி இறந்துட்டா சகலமும் போயிரும். அப்ப மனைவி சொல்லே மந்திரம். ஒரு வாரம் நாடகத்துக்கு நான் மதுரைக்கு வந்துட்டாலும் எனக்கு மாதிரி பொண்டாட்டி யாருக்குமே அமைஞ்சது இல்லை. நான் மதுரைக்கு வந்துட்டா வீட்டுக்கு நான் போனதான் சாப்பிடுவா. என் தங்கை என் மேல அவ்வளவு விருப்பம். எனக்கு மாதிரி பொண்டாட்டி உலகத்துல யாருக்கு அமைஞ்சது இல்லை. என்ன கை தட்டுறீங்க? ஏன் தட்டுறீங்க? ஏன் சாப்பிட மாட்டா? வீட்டுல போய் நாம போய் சமைச்சாத்தான் சாப்பிடுவா. அப்படி இருக்கா பொண்டாட்டி. காலையில போய் 4000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா 3 கூட்டு வைப்பா. இல்லாத சீனியா இருக்காத்தாலும் துவையல். இந்த நாள்லாம் பெரிய பிரச்சனை. கதம்ப நாடகத்துக்கு போயிட்டு 3:30 மணிக்கு நாடகம் முடிஞ்சு வீட்டுல போய் படுத்து கிடக்க. ஒரு 4 மணியை போல பாத்ரூம் வந்துருச்சு. 2024 தான் கோட்டமேட்டில் வீட்டை கட்டினேன். நாக்கு நாடகத்துக்கு வர இவன் வீடை நல்லா டெக்கரேஷன் பண்ணி கட்டியிருக்கா. சரி 4 மணிக்கு போய் பாத்ரூம் போறேன். கதவை திறக்கிறேனே, லைட் முழுக்கு 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 இருந்துச்சு. நான் சாப்பிட்டு இருந்தேன். அந்த கதவை திறக்கிறேன், முழுக்கு முழுக்கு இருந்துச்சு. நம்ம கொண்டாட்டி டெக்கரேஷன் பண்ணிருப்பா. அவருக்கு அடிச்சுட்டு வந்து படுத்துட்டேன். இவ 5 மணிக்கு 1க்கு போனவன் பிரிச்சு திறந்து கிடந்துருக்கு. நான் ஒரு லூசு பையன் பாத்ரூம் தெரியாம பிரிட்ஜில் அடிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். இருக்கிற கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் அதுல மருந்து கிடக்கு. காலையில குழம்பு வைக்கிறா, உப்பு கண்ட குழம்பு மாதிரி. இப்ப என்ன செய்யணும்? ஐயா 1000 ரூபாய்க்கு கொத்தனார் வேலை பார்க்கிறீங்களா? 200 ரூபாயை செலவு பண்ணிட்டு 800 ரூபாயை பணவீட்டை கொடுங்க, நம்மளை காப்பாத்தலாம். இன்னைக்கு மனைவிட்ட நம்ம கொடுக்கிறோம். ஆனா இந்த பெண்கள் இன்னைக்கு நிறைய வேலை பண்றீங்களே, தெருவுக்கு குழுவ ஆரம்பிச்சு லோன் வந்துடுறேன். லோன் போட சிச்சு காட்டி லோனு இனிக்கு 2 லட்ச ரூபாய் கொடுக்க இனிக்கு 4 லட்ச ரூபாய் வட்டி கட்டையில கசக்கும். விடிவெள்ளி லோன் ஒரு லோன் போட்டுட்டாங்க பொண்டாட்டி. சரி நாடகம் முடிஞ்சு விடியலடா, என் வீட்டு வாசப்பல்ல படுத்து கிடக்க வாசல் பண்ண விடிவெள்ளி லோன். அப்ப கொடுக்கிற கணவன் கொடுக்கிற பணத்தை பக்குவமா செலவு பண்ண கத்துக்கங்க தாய்மார்களே. உங்களை இட்டுதான் பிள்ளைய படிக்கிறதா இருக்கு. நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து நன்றி பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்ற வெட்டி பிரசு வெட்டி வருகின்ற ஒளி அமைப்பு மற்றும் கொட்டனியா ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்து கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளில் ஆழ்த்துக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், கமுதி அருகாவில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த அடியேன் சண்முகராஜா பப்புன் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் போட்டாரு. சரி நீங்க என்னை தூக்கி ஒரு பாட்டு பாடுங்க. தூக்கி வேற பாடணுமா? தாய்மார்கள் ரசிக்கிற மாதிரி ஆத்தாடி பாடியா வஞ்ச ஆத்தாடி சூத்தாடிங்க பாடு. சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமி, சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாக்காது. சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமி, சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது, அது சொந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் நகரத்தார்குறிச்சி கிராமம் ஆர் பாலு அவர்கள் சண்முகராஜா அவர்களுக்கு வழங்குவது ரூபாய் 200. ஆஹா வாய்ச்சிருக்கு இல்லையா அன்பண்ணே?
பாலண்ணே வந்து எங்க பஞ்சாயத்து தான் நகத்தார் உரிச்சி. சம்பவமும் நகத்தார் உரிச்சி ஒரே பஞ்சாயத்து. வரும்போதே சாப்பிடுற இடத்துல பார்த்தேன். எனது அன்பு அண்ணன் என்னை பாராட்டி நகத்தார் உரிச்சியை சேர்ந்த பாலண்ணன் அவர்கள் 200 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பு அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தாய்மார்கள் எல்லாம் சிரிக்கீங்க இந்த அடியை பார்த்து. எனக்கு மட்டும் இல்ல, இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த அடி உண்டு. முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் போனா மறு ஞாயிற்றுக்கிழமை முத்துக்குமார் வந்துருவேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சிவஞானம் வந்துருவேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முருகண்ணே. எங்களுக்கெல்லாம் முந்திருவேன் மருது. இப்படி ஒரு 50 கடாய உரிச்சே தொகலை உரிச்சே முந்திருவேன். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை குஞ்ச கட்டமாகடா, சனிக்கிழமை தான் குஞ்ச கட்டுவாங்க. அதனால மனிதனுக்கு பிறப்பென்பது பொய், இறப்பு தானே மெய்யை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருன்ட்டான். கடைசி வரை சம்பாதிச்ச சொத்து வராது. கூட பிறந்த அண்ணன் தம்பி வரமாட்டாங்க, கட்டிய மனைவி வரமாட்டாங்க. சுடுகாட்டுக்கு போகையில என்ன வரும் தெரியுமா? அவர்கள் செய்த பாவமும் புண்ணியம் தான் சுடுகாட்டுக்கு போகும். அருணா கோடி கயிறை கூட அத்துக்கிட்டு விட்டுருவாங்க. அப்ப என்ன செய்யணும்? சாலை இழுப்ப ஓலத்துல போட்டியோட வாழுங்க, பொறாமை வேண்டாம். தான் வாழ பிறரை கெடுக்காதீர்கள். அப்ப என்ன செய்யணும்? பொய் சொல்லாத, திருடாத, பிச்சை எடுக்காத. இந்த 3 மட்டும் மனுஷத்தை இல்லைண்டா வாழ்க்கையில படிப்படியே முன்னேறலாம். அம்மன் கோவில் பூசாரி முத்துராமலிங்கம் அவர்களுக்கு சாலை இழுப்போலத்தைச் சேர்ந்த குருசாமி என்ற குமார் இருளாயி குடும்பத்தார்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். எனக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுற்றிய எனது பாசமிகு மைத்தனர் குமார் அவருடைய குடும்பத்தாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நன்றி. வேட்டி சூப்பர் வேட்டியா இருக்கு. நன்றி 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 நன்றி. அப்ப என்ன செய்யணும்? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர் யார் என்று கேட்டால் ராமேஸ்வரம் பேய் கரும்பி படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உலகத்துல மறக்க முடியாத ஒரு மாமனிதர். அதற்கு அடுத்தபடியாக ₹1 நாணயத்தை தன் கையால் ஒடித்து காளையார் கோயிலை கட்டி முடித்தார்களே சின்ன மருந்து பெரிய மருந்து, அவர்கள் போல வாழ வேண்டும். பசுமுன் கண்டெடுத்த 3ஆம் முத்துராமலிங்க தேவரையா போல் வாழ வேண்டும். இன்னைக்கு சாலை இழுப்போலத்துக்கு வந்த விருந்தாளி உண்மையிலேயே இந்த 20-25 சீல்டு கொடுத்தது அடுத்த வருஷம் 50 சீல்டாக 100 சீல்டாக இந்த சாலை இழுப்போலத்தில் கொடுக்க வேண்டும். வீட்டுக்கு வந்த சாலை இழுப்போலத்துக்கு வந்த விருந்தாளி பெற்ற தாய் தாப்பனை கூப்பிட்டு ஓட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உனக்கு என்ன எத்தனை குழந்தை இருக்கு, அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான். தயவு செய்து பெற்ற தாய் தாப்பனுக்கு உங்க காலில் கும்பிட்டு சொல்றேன், நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, நீங்க பைனான்ஸ் பண்ணாலும் சரி, ரியல் எஸ்டேட் பார்த்தாலும் சரி, இல்ல விவசாயம் பார்த்தாலும் சரி, கொத்தனார் வேலை பார்த்தாலும் சரி, சித்தாள் வேலை பார்த்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் நம்ம முன்னோர்கள் படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களை படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு இந்த சாலை இழுப்பகுளத்தில் 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் டாக்டர் ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 1000 பேர் விவசாய ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்று கலைஞர்களாக வேண்டும் சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் ஆர்மோனிய சக்கரவர்த்தி இன்றைக்கு தமிழகத்திலேயே இன்றைக்கு தன் வாசிப்பாளையும் தன் குரல் வளத்தாலையும் பவனி வந்து கொண்டிருக்கின்ற புளியங்குளம் வென்றெடுத்த ஆசிரியர் பெருந்தகை CK சந்திரன் அவர்களின் அன்பு புதல்வன் அன்பு தம்பி GKS ஜெயம் அணிகண்டன் ஹார்மோனிஸ்ட் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த பயிர். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய சத்திய ஹரிச்சந்திரா மயான காண்டம் 3 காண்டமா, பாரசீக காண்டம், பிரிவு காண்டம், மயான காண்டம், எனது அன்பு அத்தாச்சி தாமரை செல்வி ஒருத்தர் தான் இன்னைக்கு இந்த 3 காண்டத்தை நடிப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள்.
சத்தியவான் சாவித்திரி பவளக்கொடி தூக்கி நந்தனார் பக்த மகேஸ்வரி பக்த பிரகலதா பக்த மார்க்கண்டையன் மகமாயி முத்தலமான் எந்த நாடகமா இருந்தாலும் அன்பு தம்பி GKS ஜெயமணிகண்டனை ஆசிரியரை நாடுங்கள் சிறந்த நடிகளை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார்னு சொல்லிக்கொண்டு சாப்பாடு அருமையான சாப்பாடியா ஆமா ராமர் அங்குச்சாமி 7 மணிக்கு சாமியான் கொடுத்தேலாம் காலைக்கு 9 மணிக்கெல்லாம் அருமையான சாப்பாடு 3 கூட்டு சாம்பார் ரசம் உணவளித்த நமது சாலை இழுப்பவளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பு ஐயா காளையார் கோயிலை கட்டி முடித்த சின்ன மருது பெரிய மருது புகழை பாடிவிட்டு எங்கள் அழைப்பணியை எழுதியது நரிக்குடி PT டெய்லர் அவர்கள் சண்முகராசா அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பார். அன்பு அண்ணன் VT டெய்லர் அவர்கள் என் வசனங்களை பாராட்டி பிள்ளைகளை படிப்பறிவுக்கு வளர்த்துவதற்காக 100 அன்பளிப்பளித்து PT டெய்லர் அவர்கள் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திருக்க அன்பு உணர்த்திற்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். அண்ணன் தம்பி சிங்கமையா அகமுடைய வம்சமையா சிவகங்கை ஆண்டு வந்த சீமாந்தானையா அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானையா அண்ணன் தம்பி சிங்கமையா அகமுடைய வம்சமையா அண்ணன் தம்பி சிங்கமையா அகமுடைய வம்சமையா அண்ணன் தம்பி சிங்கமையா அகமுடைய வம்சமையா சிவகங்கை ஆண்டு வந்த சீமாந்தானையா அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானையா அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானையா நரிக்குடி உக்குரமா நரிக்குடி முக்குரமா நரிக்குடி முக்குரமா நல்ல ஒரு கிராமத்திலே நல்ல ஒரு கிராமத்திலே இரண்டு சிங்கமோர் பருத்திரு வரதா இரண்டு சிங்கமோர் பருத்திரு வரதா பெருமையுடன் பாடுவது பெருமை உண்டனை அவர்கள் பெருமையுடன் பாடுவது பெருமை உண்டனையா அண்ணன் தம்பி சிங்கமையா அகமுடைய வம்சமையா அண்ணன் தம்பி சிங்கமையா அகமுடைய வம்சமையா அகமுடைய வம்சமையா புகழ் பாடியதற்காக 50,000 முருகாசனை அன்பளிப்பளித்த அன்பு அண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம்.
சென்னை சங்கீதா ஹோட்டல் சூப்பர்வைசர் முனியாண்டி அவர்கள் மருது பாண்டியர் பாடலை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்படுத்தியுள்ளார். சாலையில் புலத்தைச் சேர்ந்த பூலிங்கம் அவர்கள் சண்முகராஜா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். ஒயிலாட்டம் மருதிருவர் புகழ் பாடியதற்காக அன்பளிப்புகளை இந்த மண்ணில் பிறந்த சென்னையில் வசித்து வருகின்ற ஓட்டல் உணவகம் வைத்திருந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கும் சாலை இலுப்போலத்தைச் சேர்ந்த எனது அன்பு அண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் மருதிருவர் புகழை பாடியதற்காக அன்பளிப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. நன்றிகள். வணக்கம். ஒயிலாட்ட வாத்தியார் ஐயாச்சாமி அவர்களுக்கு பூவலிங்கம் குடும்பத்தார்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். அம்மன் கோவில் பூசாரி முத்துராமலிங்கம் அவர்களுக்கு பூவலிங்கம் குடும்பத்தார்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு அன்பளிப்பு கொடுத்த நபர்கள் சாலையில் போலும் சோனா இருளாண்டி 500, வனைக்குடி பேனாத்தோனா கருப்பையா 1001, முள்ளேறு அகில உலகம் போற்றுகின்ற தலைவர்கள் யாரு? அவர்தான் சின்ன மருது பெரிய மருது என்று நீயும் கூறு. காலம் கடந்து ஓடும் கடுகளவு குறையாத வீரம் பாரடா, கத்தி கடங்காத கூட்டம் இங்கு நாமதானடா. அகில உலகம் போற்றுகின்ற அகில உலகம் போற்றுகின்ற தெய்வம் பாரடா. அவர் மதிருவர் என்னும் எங்கள் வீரம் பாரடா. உலகம் போட்டு